ஸ்ரீமதே ராமானுஜாய. மண்ணுபுகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர், கண்ணினன் மாமதில் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் மதுரையில இருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஜோதிட பதிவுல மரியாதையான வாழும் ஜாதகம் எது அப்படிங்கிற ஒரு தலைப்பை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எப்படி மரியாதையாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவார், அதுக்குண்டான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், அது பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்ப முதல்ல கிரகங்களினுடைய தன்மை நமக்கு தெரியணுங்க. இப்ப கிரகங்களினுடைய தன்மை பொறுத்து தான் ஜாதகரினுடைய வாழ்வியல் அல்லது ஜாதகரினுடைய குணாதிசயம், சூழல் இது பூராமே அமையும். அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள் இருக்கு. அதுல சூரியன் அப்படிங்கிறவர் ராஜா அப்படிங்கிற மாதிரியும், குரு அப்படிங்கிற கிரகம் சாத்வீக கிரகம் அல்லது ரொம்ப மரியாதையான கிரகம், குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடியதான ஒரு நபர், அதான் மரியாதையான கிரகம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது குரு அப்படிங்கிற கிரகத்துக்கு தான் நம்ம கையெடுத்து கும்பிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. அப்ப ராஜா அப்படிங்கிற கிரகத்துக்கு கும்பிடுவோமா சார், பயத்தோட கும்பிடுவோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மற்றைய கிரகங்கள், சந்திரன் உங்களுக்கு சலனப்பட்ட கிரகம், அதாவது நிலையற்ற ஒரு கிரகமா கருதப்படுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் போர்க்குணம் கொண்ட கிரகம், அடிதடி சண்டைக்கு அஞ்சாத கிரகம், அடுத்தவரை அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு கிரகம் தான் செவ்வாய். அப்போ ஒருவருக்கு செவ்வாய் பகவான் ரொம்ப வலுத்திருக்காரு அப்படின்னா அவர் மரியாதையா வாழுவாரா அப்படின்னா கிடையாது சார். ஏன் அப்படின்னா அவரை பார்த்து இன்னொருத்தவங்க பயப்படுவாங்க, அவரும் இன்னொருத்தவருக்கு பயந்துகிட்டே வாழ்வாரு அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி கிரகங்களினுடைய தன்மை பொறுத்து ஜாதகரினுடைய அந்த வாழ்வியல் சூழல் அப்படிங்கிறது நிறைய வேறுபாடு இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிற கிரகம் பொதுமக்கள் அல்லது சர்வீஸ் சம்பந்தமான ஒரு கிரகம், பொதுமக்களுக்கு சர்வீஸ் செய்யக்கூடியதான ஒரு கிரகம். இப்ப அந்த இடத்துல நல்ல நல்ல கிரகமா தானே இருக்கு சனி. சர்வீஸ் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா எல்லாரும் அவரை மரியாதையா தானே நடத்துவாங்க அப்படின்னா அப்படி கிடையாது சார். மரியாதை அப்படிங்கிறது தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல பாக்குறதா அந்த மரியாதையான கிரகம். அப்ப சனி அப்படிங்கிறவர் மக்களோடு மக்களாக பழகக்கூடிய கிரகம் அப்படின்னாலே உங்களுக்கு இவர் நம்மாளு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க, தோல் மேல கை போடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருவருக்கு சனி பகவான் நிறைய கிரகங்களுக்கு அல்லது பாவங்களுக்கு சாரம் கொடுத்துருக்கு அல்லது உபநட்சத்திர அதிபதியா வருது அப்படின்னா ஜாதகர் பாத்தீங்கன்னா எல்லார் கூடயும் பொதுமக்களாக சகஜமாக பழகுவாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப சகஜமாக பழகுவாரு அப்படின்னா சார் இன்னொருத்தவங்க அது தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு கம்மியான நபரா இருக்கட்டும் அல்லது உயர்ந்த நபரா இருக்கட்டும், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தன்னுடைய ஈக்குவல்னா தோல் மேல தோல் போட்டு பழகுவாங்கன்னு வச்சுக்கிறீங்களா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயர்ந்த ஸ்தானம் அல்லது மரியாதையான ஸ்தானம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கிடைக்காது, அது ஜாதகரும் விரும்ப மாட்டார். அதுதான் சனி பகவானினுடைய ஒரு தன்மை. அதுக்கடுத்து ராகு அப்படிங்கிற கிரகம் பேசிக்கலி சார் பேராசை பிடிச்ச கிரகம் சார். ஆக்சுவலா அவர் இந்த மரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். அவருக்கு செல்ஃபிஷ், அதாவது தான் நலமா இருக்கோமா, தனக்கு அடுத்துதான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்புலதான் ராகு பகவானினுடைய ஒரு குணாதிசயமே இருக்கும். அதுக்கடுத்து கேது பகவான் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாரு, கேட்டாதான் ஒரு உதவியை செய்வாரு அப்படின்னு அர்த்தம். கேட்காம அதாவது வாலண்டியரா எந்த ஒரு விஷயத்தையும் கேது பகவான் செய்ய மாட்டார். இப்ப இந்த இடத்துல மரியாதை கிடைக்குமா அப்படின்னா சார் அதை எதிர்பார்க்க மாட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சார் உங்களுக்கு புதன் அப்படிங்கிறவர் பேசிக்கலி சார் அது ஒரு சந்தர்ப்பவாதி கிரகம் அல்லது வியாபாரம் சம்பந்தமான கிரகம், கணிதம் சம்பந்தமான கிரகம். அப்ப ஜாதகரினுடைய எண்ணம், ஜாதகரினுடைய குணாதிசயம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வியாபார நுணுக்கம் அல்லது இந்த இரட்டை தன்மையா தான் ஜாதகர் அலைவாரு. அதாவது எந்த சூழல்ல எப்படி நம்ம மாறிக்கணும், யார்கிட்ட எப்படி பேசினா நமக்கு வேலை நடக்கும், இப்படிதான் ஜாதகர் போவாரே தவிர நம்ம மரியாதையா இருக்கணும் அல்லது அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்ம மரியாதை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் ஜாதகர் ரொம்பலாம் எதிர்பார்க்க மாட்டார். அப்ப இந்த இடத்துல மரியாதை அப்படிங்கிறது எதிர்பார்ப்பே கம்மியா போறனால ஜாதகருக்கு அந்த அளவுக்கு அந்த மரியாதையாக வாழும் அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படாது. ஜாதகர் பேசிக்கலி பிசினஸ் அப்படிங்கிற ஒரு இதுலதான் சிச்சுவேஷன்ல தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து சுக்ரன் பாத்தீங்கன்னா
போகத்துக்கு காரகர் வந்து சுக்கிரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சார். அப்ப இன்பங்களை வந்து அனுபவிக்க கூடியதான ஒரு கிரகம் தான் சுக்கிரன். அப்போ ஒருவருக்கு நிறைய பாத்தீங்கன்னா சுக்கிரனினுடைய தன்மை, அதாவது சுக்கிரனினுடைய தன்மை அப்படின்னா நிறைய கிரகங்களுக்கு சுக்கிரன் வந்து சாரம் கொடுத்து உபநட்சத்திரங்களுக்கு அதிபதியாக வந்துச்சு அப்படின்னா ஜாதகருக்கு தயக்க குணம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும், போல்ட்னஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். தயக்க குணம் நிறையா இருக்கும், போல்ட்னஸ் கம்மியா இருக்கும். அதே சமயத்துல இந்த இன்பங்களை அனுபவிக்கிறதுலேயே தன்னுடைய வாழ்நாளை வந்து கழிப்பாரு. அதாவது மரியாதையை வந்து அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்க மாட்டாரு, மரியாதையா கூட நடந்துக்க மாட்டாரு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அப்ப இவருடைய ஈர்ப்பு அல்லது இவருடைய நாட்டம் எது மேல சார் போகும்? ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி தான் போகுமே தவிர அந்த இடத்துல வந்து இந்த மரியாதையான வாழ்க்கையை நோக்கி வந்து போகாது. இப்போ எவ்வளோ பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய கிரகம் அல்லது பார்க்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து குரு பகவான் வர்றாரு, செகண்ட் பிளேஸில் வந்து சூரிய பகவான் வர்றாரு. ஏன்னா கிரகங்களினுடைய ராஜா வந்து சூரியன். சூரியன் இப்போ ஒருவருக்கு லக்ன உபநட்சத்திர அதிபதியாகவோ அல்லது நின்ற நட்சத்திரமாகவோ சூரிய பகவான் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரகங்களுக்கு சூரியன் வந்து சாரம் கொடுத்து உபநட்சத்திர அதிபதியாக வர்றாரு அப்படின்னா அந்த இடத்துல ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் அடிமையாக வேலை பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் துளி அளவு கூட வராது சார். ஏன் அப்படின்னா சூரியன் தான் ராஜா அப்படி இருக்கும். ராஜா போய் இன்னொருத்தர்கிட்ட அடிமையாலாம் வேலை பார்க்க மாட்டார். அப்போ இந்த இடத்துல என்ன சார் வருது? தான் என்ற அகங்காரம், தான் என்ற குணம் அப்படிங்கிறது மேலோங்கி வருது ஆக்சுவலா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தர் வந்து தனக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், மரியாதையா நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்து ஜாதகருக்கு மேலோங்கி இருக்கும். அப்போ கண்டிப்பா ஜாதகர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் மரியாதையா அதாவது கண்ணியமா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணியமா இருந்தாதான் அந்த மரியாதை வந்து கண்டிப்பா ஜாதகருக்கு கிடைக்கும். அப்படிங்கிற விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் வந்து பெர்ஃபெக்டா இருப்பாரு. ஏன்னா சூரியன் வந்து பெர்ஃபெக்ட்டுக்கு காரகன் வந்து சூரியன் தான். பெர்ஃபெக்ட் அப்படின்னா கரெக்டா வந்து சட்டையை வந்து அயன் பண்ணி போடுறது, கரெக்டாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையை வந்து முடிக்கிறது, யார்கிட்டையும் வந்து பேச்சு வாங்காத ஒரு கிரகம்னு வச்சுக்கிறீங்களேன், அது மாதிரி. அதனால எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பொறுப்பாக இருப்பார், எல்லாம் கரெக்டாக இருப்பார். அதனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய வந்து ஜாதகருக்கு தேடி வரும். அதை கண்டிப்பாக வந்து ஜாதகர் வந்து எதிர்பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு நம்ம நிறைய அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு சார் உங்களால் தான் சார் இது வந்து நடக்குது, நீங்க வந்தனால தான் இந்த காரியமே சக்சஸ் ஆச்சு, இது மாதிரி அவரை வந்து அப்ரிஷியேட் அல்லது பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவருக்கு அதுதான் வந்து ஒரு ஃபியூயல் போற மாதிரி. ஃபியூயல் அப்படின்னா அதுதான் வந்து அவருக்கு எனர்ஜி. அடுத்தடுத்து அவர் வந்து மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் வந்து ஆர்வத்தோட செய்வாரு அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல வலுத்திருக்காருன்னா ஒன்றும் கிடையாது சார். நிறைய கிரகம் வந்து குரு பகவானினுடைய ஒரு சாரத்திலையும் நிறைய இந்த உபநட்சத்திர அதிபதிகள் நிறைய குரு பகவானினுடைய தன்மையை பொறுத்து இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு பகவானுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இயற்கையாகவே அமையும் சார் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா அந்த கிரகம் அப்படிங்கிறது டாமினன்ட் கிரகமா போயிருது. ஜாதகரினுடைய சுய ஜாதகத்துல குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கிறனால அந்த குரு பகவானினுடைய தன்மை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கும் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு லக்னத்துல குரு பகவான் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான தனஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல குரு பகவான் உபநட்சத்திர அதிபதியாக வர்றாரு. 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சுய சொத்து, வீடு, சொந்தம், பந்தங்கள், இது மாதிரியான வீடுகளுக்கு குரு பகவான் உபநட்சத்திர அதிபதியாக வர்றாரு. 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு குரு பகவான் உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு. அதே சமயத்துல 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான தொழில் ஸ்தானத்துக்கும் குரு பகவான் உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு. நின்ற நட்சத்திரமும் குருவாக இருக்கு. இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தன்மை வந்து நிறைய வந்து வெளிப்படும் ஜாதகருக்கு. அதாவது தன்னுடைய பேச்சிலையும் வெளிப்படும், தன்னுடைய குணாதிசையிலையும் வெளிப்படும். இப்ப குரு பகவானுடைய தன்மை என்ன சார்? குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒயிட் மணிக்கு காரகர் அப்படின்னு அர்த்தம். எல்லா விஷயமும் பேப்பர்ல இருக்கும் சார், ஒரு விஷயம் கூட பிளாக் மணியா இருக்காது. அப்ப ஜாதகர் பாத்தீங்கன்னா நேர்மையான நபர், பெர்ஃபெக்டா டாக்ஸ் கட்டக்கூடிய நபர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நல்ல இவரை பார்த்தாலே மதிக்கத்தக்க நபரா ஜாதகர் வந்து விளங்குவார். ரொம்ப அழுக்கு சட்டை போடுறதோ அல்லது அயன் பண்ணாம ஒரு சட்டை போடுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஜாதகர் கண்டிப்பாக பண்ண மாட்டார். அது மட்டும் இல்லாம ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். எல்லார்கிட்டையும் பாத்தீங்கன்னா சாத்வீகமா அமைதியாக மரியாதையாக பழகுவார். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கரெக்டா கொடுப்பாரு. இதனாலேயே பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு இயற்கையாகவே அந்த மரியாதை அப்படிங்கிறது ஜாதகருக்கு தேடி வரும் சார் ஆக்சுவலா. அதனால ஜாதகர் தன்னுடைய செய்யக்கூடிய செயல்லையே அந்த மரியாதை தன்மையை வந்து வெளிக்காட்டுவார் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த சூரியனா இருக்கட்டும் அல்லது குருவா இருக்கட்டும், இந்த 2 கிரகங்களினுடைய தன்மை ஒருவருக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அல்லது நிறைய கிரகங்களுக்கு இந்த நிறைய பாவங்களுக்கு இந்த குருவோ சுக்கிரனோ இந்த குருவோ சூரியனோ ரிப்பீட்டடா வருது அப்படின்னா
இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ரொம்ப வந்து மரியாதையாக வந்து வாழ்வார் அப்படின்னு அர்த்தம் சார். அதாவது போகிற இடமெல்லாம் ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிஷியேட்டோ, இப்போ ஒரு சபையில் ஒரு விழாக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு திருமண விழாக்கு போகிறாருன்னா ஜாதகரை வந்து பொண்ணு மாப்பிள்ளையே வந்து வாங்க வாங்கன்னு வர வைப்பாங்க. அல்லது முக்கியமான நபர்கள், அந்த திருமணத்துக்கு முக்கியமான நபர்கள் பார்த்தீங்கன்னா வாசலுக்கே வந்து ஜாதகரை வந்து வரவேற்பாங்க. இது மாதிரி அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல ஜாதகருக்கு வந்து ரொம்ப வந்து அது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து பிரதானமாக இருப்பார். மேடை ஏறி பேச சொல்லுவாங்க. அந்த மாலை மரியாதை, இந்த முதல் மரியாதை, பரிவட்டம், இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இது பூராமே இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு தான் வந்து நிறைய வந்து கிடைக்கப்பெறும் சார் ஆக்சுவலா. அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னா முதல்ல ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன, அது இயக்கக்கூடிய பாவங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பாவம் எந்த உபநட்சத்திர அதிபதியோட இயங்குது, இதெல்லாம் நமக்கு வந்து தெரிய வரணும். அப்போ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் எந்த கிரகமுமே இல்லை, 2ஆம் இடத்துலையும் எந்த கிரகமுமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நம்ம டிகிரி வைஸாக ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம வந்து வகுக்கும் போது லக்ன உபநட்சத்திரமாகவும் குரு வருவார், 2ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாகவும் குரு பகவான் வருவார். இந்த அமைப்பு நமக்கு வந்து இந்த உயர்கணித சார ஜோதிட முறையில் தான் தெரிய வரும். அப்போ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸை பாருங்கள். இது மாதிரியான சுவாரஸ்யமான ஜோதிட தகவலை வந்து நம்ம பகிர்ந்துட்டு வர்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது வகுப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.